ரேஷன் கார்டுக்கு இது மாரி வறுமை கோட்டு கீழ கொரோனா டைம்ல கணக்கு எடுத்தோம். அவங்க பேருக்கு அமௌண்ட் 15,000 வந்திருக்குமா? இது மாரி மொட்டை அடிச்சுக்கிட்டா அந்த காசு வாங்கிக்கலாமா? இது ஒரு இந்த ஃபாரின்ல வந்து என்ன ஒமோனியான்ற நோய் அமோனியான்னா ஒமேகான்ற நோய் பரவுதுங்களாங்க சார். அந்த நோய் வந்து இந்த முடியால தான் பரவுதாங்க சார். அது வந்து இப்ப நம்ம வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு காசு குடுத்து அவங்க கண்ட்ரோல் பண்றாங்களாங்க சார். அது ஃபாரின்ல ஒரு இன்ஜெக்ஷனுக்கு அது 3,00,000 இங்க குடுத்து அத கண்ட்ரோல் பண்றாங்கம்மா. நீங்க அடிச்சுக்கிறீங்களான்னு கேட்டேன். இல்லைங்க சார். எங்க வீட்ல அடிச்சுக்கிற மாரி யாரும் இல்ல அப்படின்னு சொன்னேங்க சார். பெரியவங்க யாரா இருந்தா அடிச்சுட்டு கூட நீங்க காசு வாங்கிக்கீங்கன்னு சொன்னாங்க சார். எங்க வீட்ல மாமியார் வேணா இருக்காங்க சார். உங்க ஊர் ரேஷன் கடையில வந்து தரேன்னு சொன்னாங்க சார் ஃபர்ஸ்ட்டு. எங்க வீட்ல மாமியார் வேணா இருக்காங்க சார். அவங்கள கேட்டு வேணா சொல்றோம் சார் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் அவங்க கேட்டதும் இது மாரி தராங்களாயா ரேஷன் கடையில தான் அடிச்சுக்கிறீங்களான்னா ஓகே சொல்லிட்டாங்க சார். அப்புறம் இன்னும் 13 டோக்கன் இருக்கு. இல்லாதவங்களுக்கு குடுத்தா ஹெல்ப் தாம்மா. அத நாங்க யூஸ் பண்ணவும் முடியாது. திரும்ப கவர்மெண்ட்டுக்கு தான் ரிட்டர்ன் அனுப்பணும். அது அவங்களுக்கு குடுத்தாலும் யூஸ் தானே. யாராவது இருந்தா சொல்லுங்கம்மான்னு சொன்னாங்க சார். அப்புறம் எங்க மாமியார் இருந்துட்டு பக்கத்துல சொந்தக்காரங்க ஒருத்தவங்கள கேட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்ததுங்க சார். அவங்கள்ட்ட வந்ததும் அத கேட்டு இவங்கலாம் வந்துட்டாங்க சார். இவங்கள கூப்பிடல அவங்களா வந்துட்டாங்க. வந்துட்டு கேட்கவும் சரி வயசானவங்க தானே அவங்க இப்படி சொல்றாங்க. ஊருக்குள்ள தானே வந்து தரேங்கிறாங்க. ஃபேக்கா இருக்காதுன்னு அப்புறம் அவங்க பேர்லாம் சொன்னதுக்கு அவங்க அப்பவே லிஸ்ட் எடுத்து டோக்கன் நம்பர் எல்லாம் அப்பயே சொல்ட்டாங்க சார். அப்பவே டோக்கன் நம்பர் எல்லாம் அப்படியே ஒரிஜினல் மாரியே சொன்னாங்க. சொல்லிட்டு திரும்ப எல்லாத்தையும் நோட் பண்ணி இப்பயே சொல்லுமா, நாங்க இப்பயே தான் டோக்கன் நம்பர்லாம் நோட் பண்ண முடியும். கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காமிக்கணும். இப்பயே நம்பர் சொன்னா தான் நாளைக்கு காலையிலேயே வந்து தர முடியும். அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப காலையிலேயே ஃபோன் பண்ணி அப்புறம் இத சொல்லிட்டுங்க சார். இது மாரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு தாம்மா ரொம்ப சலுகை. 3 ஜென்ஸ் 3 லேடீஸ் வந்தா அவங்களுக்கு லேப்டாப்மா ரூ. 65,000 லேப்டாப் வேணும்னா 45,000 காசு வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க சார். அது அது சரின்ட்டு அப்புறம் காலையில சரியா படிக்கிற பிள்ளைங்க பக்கத்துல யாராவது இல்லாதவங்க சலுகை தானேன்னு சொல்லிட்டு பக்கத்துல கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க 3 பேரு கேட்டேங்க சார். இது மாரி சொல்றாங்க. வீட்லயே அவங்க என்ன சொன்னாங்க, "நாங்க ஃபேக்லாம் இல்ல. இங்க உங்க ஊர்ல வந்து தான் தரோம். கவர்மெண்ட் மூலியமா நாங்க யாருக்கும் பயப்பட தேவையில்ல. அது நாங்க சட்டப்பூர்வமா தாம்மா வரோம். கவர்மெண்ட் தான் தருதுன்னு" சொன்னாங்க சார். அவங்கள கேட்டதுக்கு அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க சார். ஆனா அவங்களுக்குலாம் இது மொட்டை அடிக்கணும்னு சொல்லல. சொல்லிட்டு அப்புறம் இவங்கலாம் வந்துட்டு பாட்டி இங்க ஒரு அண்ணா இருந்துட்டு ஃபேக்கா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க சார். அவங்கள்ட்டயுமே நீ என்ன கேட்குற? ஃபேக்லாம் இல்ல. நான் இங்க ஆஃபீஸ்ல தான் இருக்கேன். இங்க வா 4ஆம் நம்பர், 5ஆம் நம்பர்ல இருக்கேன். பீர்வோ அந்த மாரி ஏதோ சொன்னாங்க சார். சொன்னதும் சரி அவங்க அப்ப ஒரிஜினலா தான் சொல்றாங்கன்னு நாங்க நெனச்சுக்கிட்டு, அப்புறம் இவங்க எல்லாத்துட்டயுமே அவங்களே ஃபோன் வாங்கி பேசுனாங்க. நாங்க எதுக்கும்மா ஏமாத்த போறோம்? உங்க ஊர்லயே வந்து குடுக்குறோன்னு அவங்க எல்லாத்துக்கிட்டயுமே பேசவும், இவங்களும் எல்லாம் கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. நாங்க சந்தேகப்படுற மாரியே எந்த வாய்ப்பும் இல்லைங்க சார். அப்படியே ஒரிஜினலாவே பேசுனாங்க. இல்லாதவங்களுக்கு குடுத்து நாங்க அத வச்சு ரிட்டர்ன் கவர்மெண்ட்டுக்கு தாம்மா அனுப்பணும். நாங்க எடுத்து என்ன பண்ண போறோம்? செய்றோம்ன்னு சொல்லி ஒரிஜினல் மாரியே பேசவும், இவங்களும் பேசவும், அவ்வளோதாம்மா சேர் டேபிள்லாம் ரெடி பண்ணி வைம்மா, ஆஃபீசர் மேம் வந்துகிட்டே இருக்காங்க. நீங்க பின்னாடி அவங்களலாம் லைனா நிக்க வச்சு இது இல்லைங்க சார். அவங்களேவே தான் அந்த வந்து அவங்களே தாங்க சார் வந்தாங்க. அவங்களே பேசுனாங்க. அவங்க பேசவும் அவங்களே தாங்க சார் பண்ணிக்கிறோம்ன்னு சொல்லிட்டு உட்காந்தாங்க. அவங்களே தான் நான் கன்வின்ஸ் பண்ணி யார்ட்டயுமே சொல்லல. அவங்களே பேசுனாங்க. அவங்களே ஃபோன்ல பேசுனதுனால ஹோட்டல்ல முடி வெட்டுறவங்கள வச்சு அவங்க இது மாரி வந்துட்டுமா, நீங்க மேம் வந்துட்டு இருக்காங்க. மேம் பாக்குற மாரி வேலை படிச்சு முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு வேலை இல்லாதவங்களையும் சொல்லுமா, அவங்களும் வந்து வேலை போட்டு தராங்க. அவங்களையும் பேச சொல்லுன்னு சொன்னாங்க சார். கரெக்ட்டா அடிச்சிட்டு இருக்கும்போது வந்தா தான் அவங்க பார்த்துட்டு உடனே காசு குடுத்துட்டு வரும் பாரு அமௌண்ட்லாம் எடுத்து வச்சுட்டோம்மா, வந்ததும் காசு குடுப்போம். பெஞ்ச்லாம் ரெடி பண்ணி வைங்க. காசு வச்சு எல்லாத்துக்கும் குடுக்குற மாரின்னு சொல்லி அந்த அமௌண்ட் எல்லாம் ஃபோட்டோ புடிச்சு அனுப்புனாங்க. பாரும்மா இவ்ளோ காலேஜ் படிக்கிற பொண்ணுலாம் பாரு மொட்டை அடிச்சுக்கிச்சு. நீங்க எல்லாருமே நாங்க யோசிச்சோங்க சார். கேட்காம அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவையும் அனுப்புனாங்க. அனுப்பிட்டு இவங்க எங்க எல்லாத்துக்கிட்டயுமே பேசவும் நாங்க சரி ஒரிஜினல்னு நெனச்சுட்டோங்க சார். அப்புறம் 2 பேத்துக்கு அடிச்சுட்டு அப்புறம் ஃபோன் பண்ற பக்கமா வந்துட்டோம். இன்னும் இதே சொல்றாங்கன்ட்டு திரும்ப ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் வரல. ஃபோன் எடுக்கவே இல்ல. அப்புறம் தான் ஏதோ தப்பா இருக்குன்ட்டு அப்புறம் நாங்க யாருமே எதுவுமே பண்ணல. ஸ்டாப் பண்ணிட்டோம். 3 பேர் தாங்க சார் எடுத்தோம். அவங்க பேரு காவேரி, ராமாயி, சித்ரா. இவ்வளோ பேர் முன்னாடி தயாரா இருந்தீங்க. அது ஒரு 20 பேர் இருந்தாங்க. அப்புறமா உங்களுக்கு இது வந்து ஃபேக்குன்னு தெரியும். நடந்ததெல்லாம் எப்ப அது? தமிழக அரசு வந்து அந்த நம்பர் யார் இப்படி ஃபேக்குன்னு சொல்லி இல்லாதவங்களுக்கு சலுகை செய்றதுன்னு சொல்லி இப்படி ஃபேக் பண்ணாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு தக்க நடவடிக்கை எடுக்கணும்.